அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் வந்து காயின் புரோட்டா தான் சேர்ப்பேன். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் வந்து மைதா மாவு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 400 கிராம் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு கப்பு. இதில் வந்து 400 கிராம் அளவு மைதா வந்து இதோட இப்போ வந்து நான் சேர்த்துட்டேன். அடுத்து இந்த மாவுக்கு வந்து நான் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இந்த மாவில் வந்து பாலானது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30 ml அளவு பாலும், ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாலானது இப்போ நான் வந்து இதோட நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் வச்சுருக்க முட்டையானது ஒரு முட்டை வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டை எல்லாமே இந்த மாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வெறும் முட்டையும் மாவும் உப்பு இதோட வந்து நல்லா கலந்துக்கிறேன். கலந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வரேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக வந்து 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் வேணால் நீங்கள் போட்டு இந்த டோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்திரத்திலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இழுத்து அடித்து நல்லா வந்து மாவு சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன். தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து எவ்வளோ தூரம் சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் வந்து இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஊறியும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தொட்டு பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா தெரியுது. இந்த மாதிரி மாவு வந்ததுக்கப்புறம் இந்த மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு வந்து 6 உருண்டை பிடிக்கிற அளவு வந்துச்சு மாவு. எப்படி உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா கிராக்கே இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து ரவுண்டாக இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். நான் வச்சுருக்க எல்லா மாவையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டுக்கு வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் போட்டோம். இதை வந்து நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஜவ்வு மிட்டாய் மாதிரி அப்படியே இழுத்து வரும். இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 விரல் வச்சு நல்லா வந்து நான் வந்து மடித்து வச்சுக்கிறேன். பக்கம்பது தெரியல. இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா லேயராகவும் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். ப்ரெஸ் பண்ணும்போதே லேயர்ஸ் தெரியும். தோசைக்கல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயானது நான் சேர்த்துட்டேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. மீடியம் சூட்டில் இருக்கும்போது நம்ம தட்டி வச்சுருக்க அந்த புரோட்டா வந்து இப்போ இதோட சேர்த்தலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கத்து வேகவும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்து திருப்பி விட்டுக்கலாம். எப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோ குக்கிங்லாம் குக் பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நமக்கு நல்லா வெந்து வர. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே 2 சைடுமே நமக்கு நல்லா வெந்து கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ இதுவே வேறு ஒரு பிளேட்டுக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மீதி இருக்க எல்லா காயின் புரோட்டாவும் அதே மாதிரி தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுருக்க எல்லா காயின் புரோட்டாவையும் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு அதை ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸ்லேயும் போட்டோம். நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் நூல் போல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பார்க்கும்போதே தெரியுதில்ல உள்ளே இவ்வளோ சாஃப்டாகவும் வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு வந்து காயின் புரோட்டா. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல காயின் புரோட்டா ரெடி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் புரோட்டானது பார்க்கும்போதே அருமையாக இருக்குல்ல. உண்மையிலே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த காயின் புரோட்டா வெறும் வாயிலே சாப்பிட்லாம், அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குருமாவோடய சேர்த்து சாப்பிட்லாம். நான் வந்து சிக்கன் குருமாவோட சேர்த்து சாப்பிட்றேன். இந்த சிக்கன் குருமாவோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த சிக்கன் குருமாக்கும் இந்த காயின் புரோட்டாக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவு வந்து சிக்கன் குருமாக்கும் காயின் புரோட்டாக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த காயின் புரோட்டா ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.